கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 12/3/2026 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 14:11. தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். Everyone who exalts himself will be humbled, and he who humbles himself will be exalted. தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நீதிமொழியில் 15:33 சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழியில் 18:12 சொல்கிறது, அழிவு வரும் முன் மனுஷருடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மத்திய 18:4 சொல்கிறது, ஆகையால் இந்த பிள்ளையைப் போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். மத்திய 23:12 சொல்கிறது, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். லூக்கா 18:14 சொல்கிறது, 2 மனிதர்கள் ஜெபிக்க போன இடத்தில் பரிசேயன் ஆயக்காரன், இவர்களில் ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளும் ஒரு தாழ்மையின் சிந்து உள்ளவர்களாய் பேச்சில், எண்ணத்தில், நினைவுகள், பார்வைகள், யோசனைகள் எல்லாவற்றிலையும் கிறிஸ்துவை பிரதிபலிப்போம். கர்த்தர் நம்மையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்க கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையும் தாழ்மையின் சிந்தையும் எங்களுக்குள்ளே காணப்பட்டு உம்மை பிரதிபலிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். உம்மை போல் எங்களை மாற்றும்படியே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சுபாவம், உம்முடைய நினைவுகள், எண்ணங்கள் எங்களுக்குள்ளே காணப்பட ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமான். நேற்று கேள்வியும் பதிலும். செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. யார் யாரிடத்தில் சொன்னது? யோபு தன் சிநேகிதனான தேமானியனாகிய எலிப்பாசிடம் சொன்னது. யோபு 6:25. இந்த நாளுக்கான கேள்வி, நீ மேன்மை அடைய மாட்டாய். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.